அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தாம்பரத்துல இருக்கோங்க. இன்னைக்கு தாம்பரத்துல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 12667 கன்னியாகுமரி வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பயணிகள் கவனத்திற்கு வண்டி எண் 12667 தாம்பரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் 19:30 நடைமேடை 9 இருந்து புறப்படும். கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்டோடைய ஜென்ரல் கோச்சிங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு 255 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பின்னாடி நல்லா காலியாக ஜம்முன்னு இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு 1580 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பேசஞ்சர்ஸ் இப்போ தான் போட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வண்டி உள்ளே வந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. தேர்ட் ஏசிக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு 1130 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்ல ஏசி போட்டு சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. நல்ல சில்லுன்னு இருக்குங்க. நாம் ட்ராவல் பண்ணுற ஸ்லீப்பர் கோச்சுக்கு வந்திருக்கோங்க. இதில் நீங்கள் தாம்பரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிறதுக்கு 440 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினை கன்னியாகுமரி வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ நம்ம ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. Your attention please. train number 1267 தாம்பரம் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் It's ready to lift off platform number 9. தாம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னைக்கு வண்டி உள்ளே வந்ததே பார்த்தீங்கன்னா செம்ம லேட்டுங்க. இன்னைக்கு நாம ட்ராவல் பண்ணுற கோச் S3ல சைட் லோயர் கிடச்சிருக்கு 7 நம்பர் சீட்டு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே 4 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க.
இந்த ட்ரெயினுடைய மொத்த தூரம் 715 கிலோமீட்டருங்க. மொத்தம் 11 hours 45 minutesல கன்னியாகுமரி போய் சேருது. மொத்தம் 10 ஸ்டாப்பிங் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை Thursday நைட்டு 7:30 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:15 AM கன்னியாகுமரி போய் சேருதுங்க. செங்கல்பட்டுலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு விழுப்புரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கேருந்து 103 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயினுடைய செகண்ட் லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ரன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. கவனத்திற்கு வண்டி எண் 12667 தாம்பரம் நாகர்கோவில் தாம்பரம் இன்று மாதரம் திருச்சிராப்பள்ளி மக்கள் கீழேரி வழியாக நாகர்கோவில் 133 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BM. இங்கே 10 minutes டிலேவாக வந்திருக்கோம். 5 minutes ஆல்ட் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறமா போக போக லேட் ஆகிடும். ஸோ விழுப்புரத்துலேயே முடிச்சிருங்க. இந்த ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் 1 SLRD, 1 LPR, 4 ஜென்ரல், 6 ஸ்லீப்பர் கிளாஸ், 9 தேர்ட் AC, 1 செகண்ட் AC இருக்குங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். நம்ம சேனல்ல ஜான் அப்படின்ற ஸ்டார் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ண சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாருங்க. ஸோ அவருக்காக இந்த vlog சிறப்பாக செய்கிறோம். நம்ம லிஸ்ட்லேயே இந்த ட்ரெயின் இருந்துச்சுங்க. ட்ரெயின் கிளம்பிடுச்சு, வாங்க நம்மளும் கிளம்பலாம். இப்போ நமக்கு டின்னர் டைம் வந்துருச்சுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ் வந்து 50 rupeesங்க. இதை சாப்பிட்டுட்டு விருதாச்சலம் வந்த உடனே vlog கண்டினியூ பண்ணுறேங்க. ஒன் 188 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் VRI. இங்கே 8 minutes டிலேவாக வந்திருக்கோம். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் பாருங்க. இருக்கிறதுலே படு மோசமான ஒரு சப்பாத்திங்க. தொட்டுக்கிறதுக்கு குருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாங்க. இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டுங்க. ஸோ ரொம்ப மோசமான சாப்பாடு தான் இன்றைக்கி சாப்பிட்டேன். விருதாச்சலம் அப்படின்னாலே 5 அப்படின்ற நம்பரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற விருதகிரீஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா 5 நந்தி, 5 பிரகாரங்கள், 5 தேர், 5 கோபுரம் சொல்லிட்டு எல்லாமே 5 தான். ஸோ 5 அப்படின்ற நம்பரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க.
விருதாச்சலத்துல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு திருச்சி ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்கிருந்து 123 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. இப்போ இந்த ட்ரெயினுடைய லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு தாம்பரம் ஜோத்பூர் சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்கு. மொத்தமாக ஒரே ஒரு ரேக் தாங்க இருக்கு. இந்த ட்ரெயினை தாம்பரத்தில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து திண்டுக்கல் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் 3rd லாங்கஸ்ட் இன்டர்மீடியட் ஹால்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ வாங்க சும்மா பறக்கலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க.
இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினை 8 ஜனவரி 2026 நாகர்கோவிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ட்ரெயினுடைய போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் நாகர்கோவில் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்குங்க. ஸோ நிறைய பேருக்கு இன்னும் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு தெரியாமல் ஏறவே மாட்டேங்கிறாங்க. யாராவது சொன்னாதான் ஏறுறாங்க. ஸோ போர்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் சூப்பராக இருக்குங்க. 7 Kanyakumari Benares Kasi Tamil Sangamam Express via Tiruchirappalli Kumbakonam. ஸ்டார்ஸ் 468 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MDU. இங்கே 10 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. Your attention please. Train number 12667 Tambaram Kanyakumari Superfast Express via Virudhunagar Junction, Sattur, Tirunelveli has arrived on platform number 2. 20 ஜனவரி 2026 இந்த ட்ரெயினை தாம்பரத்துலேருந்து சென்னை எக்மோருக்கு மாற்றிட்டாங்க. ஆனால் சென்னை எக்மோரில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸ் நடக்குதுங்க. ஸோ திரும்பவும் இந்த வண்டி தாம்பரத்துக்கே வந்துருச்சு. ஆனால் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்கேப் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே இந்த ட்ரெயினை சென்னை எக்மோர்லேருந்து நாகர்கோவில் ஜங்ஷன் வரைக்கும் தான் ரன் பண்ணியிருக்காங்க. $511 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதுநகர் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு VPT. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி போகிற ட்ரெயின்ஸ்லேயே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை உட்பட இந்த ட்ரெயினுக்கு தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியான ஸ்டாப்பிங்க. ஆனால் ஃபேரு, டைமிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் தான். நம்ம ட்ரெயின்லேருந்து விருதுநகரில் சில மக்கள் இறங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா போக போக எல்லாம் இறங்குற கூட்டம் தாங்க.
இப்போ அடுத்த உடனே நம்மளுக்கு சாத்தூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. சாத்தூரை டக்குன்னு பார்த்துடலாங்க. ஃபைவ் 38 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம சாத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் SRT. இங்கே 12 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து கோவில்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது. ஸோ நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இறங்கி இங்கேருந்து கோவில்பட்டிக்கு போயிடுவாங்க. நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோடைய 6th லாங்கஸ்ட் ட்ரெயினுங்க. வீக்லி ட்ரெயினாக இருந்தாலும் டிமாண்ட்லாம் அப்படி இருக்குங்க இந்த வண்டிக்கு. நானே ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை சீட்டே கிடச்சிதுங்க. இனி அடுத்து வர போகிற எல்லா முக்கியமான ஸ்கிப்பிங்கையும் எடுத்துகிட்டு நேராக திருநெல்வேலி போயிட்டே இருக்கலாங்க. சிக்ஸ் 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு TEN. இங்கே 3 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. வண்டி எப்போ வந்துருச்சு, சிக்னல் போட்டு ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ தான் உள்ளே விட்டாங்க. அவ்வளோதாங்க. கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்ல இருந்து மக்கள் எல்லாரும் திருநெல்வேலியிலேயே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாகர்கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் போக போகிறாங்க போல். உள்ள நம்ம கோச்சே காலி ஆயிடுச்சுங்க. நம்ம ட்ரெயினை 9 நவம்பர் 2006 இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 19+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இந்த ட்ரெயின் கொஞ்சம் பழைய ட்ரெயின் தாங்க. ஆனால் இந்த ட்ரெயினுடைய மெயின்டெனன்ஸு செம்ம பக்காவாக இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் நார்த் வெஸ்ட் போகிற ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணிக்கிதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு உள்ள பக்காவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ராஜஸ்தான் மக்கள் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களும் தமிழ்நாடு மக்கள் மாதிரியே நல்ல சுத்தமாக பார்த்துப்பாங்க வண்டியை. திருநெல்வேலியிலேருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக நாகர்கோவில் தான் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வண்டி கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிடுச்சுங்க உள்ள.
ஸ்டார்ஸ் 699 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம நாகர்கோவில் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு NCJ. இங்கே நம்ம வண்டி 30 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நமக்கு 5 மினிட்ஸ் வேறு ஹால்ட் இருக்குது. நம்ம ட்ரெயினில் ஏகப்பட்ட தேர்ட் ஏசி செகண்ட் ஏசியே இருக்குங்க. ஆனால் ஃபஸ்ட் ஏசியே கிடையாது. அது ஏன்னு தெரியுமா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசியில் 16 to 18 சீட்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே போல் ஆப்ரேஷன் காஸ்ட் அதிகமாக இருக்கும், ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஆனால் செகண்ட் ஏசி தேர்ட் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா சீட் இருக்கும். அதே போல் ஃபில்லிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராஃபிட்டும் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏசி நிறைய ட்ரெயினில் கொடுக்கறது கிடையாது. ரொம்ப ப்ரீமியமான ட்ரெயினில் மட்டும்தான் ஃபஸ்ட் ஏசி இப்போ இருக்குங்க. ஸ்டார்ஸ் 715 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான கன்னியாகுமரி ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் CAPE. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. இந்த ட்ரெயினில் இன்னைக்கு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம சூப்பராக இருந்துச்சுங்க. தேர்ஸ்டேஸில் நீங்கள் கன்னியாகுமரி வரப்போகிறதா இருந்தால் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் பக்கத்தில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கா. கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸை ப்ரிஃபர் பண்ணுறதை விட இந்த ட்ரெயினை ப்ரிஃபர் பண்ணுங்கள். நல்ல சூப்பராகவே வந்து சேரலாங்க. கன்னியாகுமரியாவது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து சேர்ந்துடும். இது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே தான் இங்கே வருதுங்க. ஸோ நல்லா தூங்கி எழுந்து பொறுமையாக கன்னியாகுமரிக்கு வந்து சுற்றி பார்க்கலாங்க. ஸோ இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க ஜேர்னி. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.